இன்னைக்கு இந்த பிரசன்டேஷன்ல இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறதுடைய தமிழ் அர்த்தம் என்னன்னா, பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க. சி ஷார்ப்ல பேரண்ட் கிளாஸ், ஃபீல்ட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆர் இன்ஹெரிட்டட் இன்டு சைல்டு கிளாஸ். நம்மளுக்கு தெரியும் சி ஷார்ப்ல எல்லாமே கிளாஸஸா தான் இருக்கும். சரிங்களா? அந்த கிளாஸஸே 2ஆ டிஃபைன் பண்றாங்க. ஒண்ணு பேரண்ட் கிளாஸ், சைல்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிட்டு, பேரண்ட் கிளாஸ் உடைய ப்ராப்பர்ட்டீஸ், மெத்தட்ஸ் எல்லாமே சைல்டு கிளாஸ்ல வந்து இன்ஹெரிட் ஆகும். அதுதான் இந்த லைன்ல சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த இன்ஹெரிட்டன்ஸை பயன்படுத்துறதுனால நம்மளால கோடை வந்து ரீயூஸ் பண்ணிக்க முடியும். திரும்ப திரும்ப மெத்தடை வந்து எழுதுறதுக்கு பதிலா நம்மளால இருக்கக்கூடிய மெத்தடே வந்து இன்னொரு கிளாஸ்ல வந்து பயன்படுத்திக்க முடியும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டெமோ பார்க்கலாம். இப்ப நாம விசுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறோம். சரிங்களா? நீங்க விசுவல் ஸ்டுடியோல பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் இருக்கு. ஒண்ணு காலேஜ் அப்படிங்கிற கிளாஸ், 2வது வந்து டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்கு. இந்த எரர் த்ரோ பண்றதை இப்ப ஸ்கிப் பண்ணிருங்க. அது லேட்டரா எதற்காக இப்படி எரர் த்ரோ பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரிங்களா? இப்போ 2 கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ காலேஜ்ல பார்த்தீங்கன்னா, காலேஜ் நேம் டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். பிரின்சிபல் நேமு, அதுக்கப்புறம் காலேஜுக்கான ஒரு மெத்தட். டிபார்ட்மெண்ட் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் நேமு, டிபார்ட்மெண்ட் மெத்தடு. இப்போ ஒரு காலேஜ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, கண்டிப்பா டிபார்ட்மெண்ட் இருக்க தான் போகுது. இசி டிபார்ட்மெண்ட், சிவில், மெக்கானிக்கல் அப்படின்னு நெறைய டிபார்ட்மெண்ட் இருக்க தான் போகுது. ஆனா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் காலேஜ் அப்படிங்கிறது ஒண்ணா தான் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும்னா, காலேஜுடைய எல்லா டீட்டெயில்ஸையும் இன்ஹெரிட் பண்ணணும். இங்க என்ன பண்றோம்னா, இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். செமிகோலன் வச்சுட்டு காலேஜ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, காலேஜ் அப்படிங்கிறது இதுல பேரண்ட் கிளாஸ் ஆயிடும். டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது சைல்டு கிளாஸ் ஆயிடும். இந்த டிபார்ட்மெண்ட் சைல்டு கிளாஸ்ல பேரண்ட் கிளாஸ் உடைய எல்லா ப்ராப்பர்ட்டீஸும், மெத்தடும் இன்ஹெரிட் ஆகும். அதாவது காலேஜ் நேம், பிரின்சிபல் நேம், காலேஜ் மெத்தட் இது எல்லாமே இன்ஹெரிட் ஆகும். சரி, இப்போ இன்ஹெரிட் பண்ணியாச்சு. இருந்தாலுமே இங்க ஒரு எரர் த்ரோ பண்ணுது. அதாவது இப்போ பேரண்ட் கிளாஸ் உடைய ப்ராப்பர்ட்டீஸ நம்ம சைல்டு கிளாஸ்ல பயன்படுத்தணும்னா, அத வந்து பப்ளிக்கா டிக்ளேர் பண்ணியிருக்கணும். சரிங்களா? பப்ளிக்காவோ இல்லன்னா புரொடெக்டட் இன்டர்னல் அந்த மாரி டிக்ளேர் பண்ணியிருக்கணும். பை டிஃபால்ட்டா இது பிரைவேட்டா தான் இருக்கும். நீங்க ஆக்சஸ் மாடிஃபையர் எதுவுமே டிஃபைன் பண்ணலனா, இந்த ஆக்சஸ் மாடிஃபையர் என்னன்னு சொல்லிட்டு லேட்டரா பார்க்கலாம். ஆக்சஸ் மாடிஃபையர் எதுவுமே டிக்ளேர் பண்ணலனா பை டிஃபால்ட்டா பிரைவேட்ன்னு எடுத்துக்கும். ஸோ பிரைவேட் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ்ல மாத்திரம் தான் ஆக்சஸ் ஆகும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஆக்சஸ் ஆகாது. நம்ம ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா கிளாஸுக்கு தானே கிரியேட் பண்ணுவோம். டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற சைல்டு கிளாஸுக்கு நான் என்ன பண்றேன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். சரிங்களா? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. சரிங்களா? இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள நம்மளுக்கு சில மெத்தட் இருக்கு. சரிங்களா? அந்த மெத்தட் எல்லாம் எப்படி கால் பண்ண போறோம்னா, ஆப்ஜெக்ட் டாட் ஃபர்ஸ்ட் என்னது டிபார்ட்மெண்ட் மெத்தட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. அது போக பேரண்ட் கிளாஸ்ல காலேஜ் மெத்தட் அப்படிங்கிறது இருக்கு பாத்தீங்களா? இந்த கிளாஸுக்கு தான் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஆனாலுமே இந்த மெத்தட என்னால ஆக்சஸ் பண்ண முடியுது. அப்போ பேரண்ட் கிளாஸ்ல உள்ள மெத்தடையும் என்னால ஆக்சஸ் பண்ண முடியுது. சரிங்களா? அத டீபக் பண்ணி உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ டிபார்ட்மெண்ட் மெத்தட் அப்படிங்கிற மெத்தட கால் பண்ணிட்டோம். சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா, திஸ் மெத்தட் இஸ் கால்டு ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் கிளாஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் நேம் இஸ் மெக்கானிக்கல். சரிங்களா? அதாவது இங்க நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் மெத்தட்ல இந்த ஸ்டேட்மெண்ட்ட பிரிண்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, திஸ் மெத்தட் இஸ் கால்டு ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் கிளாஸ் பிரின்சிபல் நேம் இஸ் பீட்டர். அதாவது பிரின்சிபல் நேம் பீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கிளாஸுக்குள்ள எங்கேயுமே டிக்ளேர் பண்ணல. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அபோவ் கிளாஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்துருச்சு. சரிங்களா? பிரின்சிபல் நேம் பீட்டர் அப்படிங்கிறது இங்க இருந்து எடுத்துட்டு வந்தது. சரிங்களா? இன்னும் அடுத்த லைனை எக்ஸிக்யூட் பண்றேன். பண்ணும்போது திரும்ப பாத்தீங்கன்னா அந்த காலேஜ் மெத்தட் என்னன்னா, காலேஜ் மெத்தட்ல உள்ள ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுது. இது பாத்தீங்கன்னா திஸ் மெத்தட் இஸ் கால்ட் ஃப்ரம் காலேஜ் கிளாஸ் அண்ட் காலேஜ் நேம் இஸ் அண்ணா யூனிவர்சிட்டி. சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஹெரிட்டன்ஸுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த இன்ஹெரிட்டன்ஸ்ல சில இன்டர்வியூ கொஸ்டின்ஸ கேட்பாங்க. முதலாவது டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு டெமோ பார்த்தோம் பார்த்தீங்களா? அதுதான் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்கும். ஒரு சைல்டு கிளாஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹைரார்ச்சிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். மோர் தென் ஒன் கிளாஸ் இருக்கும். ஒன் பேரண்ட் கிளாஸ் இருக்கும். ஹைரார்ச்சிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது மோர் தென் ஒன் சைல்டு கிளாஸ், ஒன் பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லணும். பாத்தீங்களா? இங்க என்ன பண்றோம்னா, இது வந்து காலேஜ் அப்படிங்கிறது ஒரு
பேரண்ட் கிளாஸா வச்சுக்கலாம். வச்சுட்டு இதே கிளாஸ அப்படியே காப்பி பண்ணி நான் என்ன பண்றேன்னா, இன்னொரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்றேன். சரிங்களா? இன்னொரு கிளாஸ கிரியேட் பண்றேன். அதோடைய நேம் வந்து லேப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். சரிங்களா? இங்க பார்த்தீங்கன்னா, இது ஒரு சைல்டு கிளாஸ். டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது சைல்டு கிளாஸ். அதாவது மோர் தென் ஒன் சைல்டு கிளாஸ் இருக்குது. பேரண்ட் கிளாஸ் ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸ் தான் இருக்குது. சரிங்களா? பேரண்ட் கிளாஸ் உடைய ப்ராப்பர்ட்டீஸ் மல்டிபிள் சைல்டு கிளாஸ்ல நம்மளால இன்ஹெரிட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைல்டு 2 வந்து சைல்டு 1 இன்ஹெரிட் பண்ணும். சைல்டு 1 வந்து பேரண்ட் 1 இன்ஹெரிட் பண்ணும். இந்த எக்ஸாம்பிள பாத்தீங்கன்னா, நீங்க லேப் அப்படிங்கிறத சைல்டு 2ன்னு வச்சுக்கோங்க. இந்த சைல்டு 2 வந்து சைல்டு 1 இன்ஹெரிட் பண்ணும். அதே மாதிரி சைல்டு 1 அப்படிங்கிறது பேரண்ட் கிளாஸ இன்ஹெரிட் பண்ணும். இதுக்கு பேரு தான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். கடைசியா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது ஒரு சைல்டு கிளாஸ் இருக்கும். மோர் தென் ஒன் பேரண்ட் கிளாஸ் அப்படிங்கிறது இருக்கு. காலேஜ் அப்படிங்கிற ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்குது. டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத இன்னொரு பேரண்ட் கிளாஸா எடுத்துக்கலாம். சரிங்களா? பேரண்ட் கிளாஸ் அப்படிங்கிறது எதையுமே இன்ஹெரிட் பண்ணாது. ஸோ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்குது. இந்த லேப் அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு சைல்டு கிளாஸ். இந்த லேப்ல என்ன பண்றோம்னா, டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத இன்ஹெரிட் பண்றோம். அதே மாதிரி காலேஜ் அப்படிங்கிறதையும் இன்ஹெரிட் பண்றோம். ஸோ 2 பேரண்ட் கிளாஸ் இருக்குது. அத மோர் தென் ஒன் பேரண்ட் கிளாஸ் என்ன பண்றோம்னா, ஒரு சைல்டு கிளாஸ்ல இன்ஹெரிட் பண்ண ட்ரை பண்ணும்போது இங்க எரர் த்ரோ பண்ணுது. இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம்னா, சி ஷார்ப் அப்படிங்கிறது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ சப்போர்ட் பண்ணாது. அடுத்த கொஸ்டின்ல அதே மாதிரி கேட்டிருப்பேன் பாருங்களேன். டஸ் சி ஷார்ப் சப்போர்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்? நோ. சி ஷார்ப் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ சப்போர்ட் பண்ணாது. அதை அச்சீவ் பண்றதுக்கு தான் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒண்ண கொடுத்திருப்பாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு அப்கமிங் பிரசன்டேஷன்ல பார்க்கலாம். கடைசியா ஹவு டு பிரிவென்ட் கிளாஸ் ஃப்ரம் பீயிங் இன்ஹெரிட்டட். சீல்டு கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம கிளாஸ் வந்து இன்ஹெரிட் ஆகுறத தடுக்க முடியும். இங்க பாத்தீங்கன்னா இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த லேப் அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத இன்ஹெரிட் பண்ணுதுங்களா? அங்க பப்ளிக் அப்படிங்கிறத எடுத்துட்டு சீல்டு அப்படின்னு போட்டா நினைச்சுக்கோங்க. இந்த கீவேர்டை யூஸ் பண்றதுனால என்னால என்ன பண்ண முடியும்? இன்ஹெரிட் ஆகுறத தடுக்க முடியும். இங்க பாத்தீங்களா? லேப் cannot டிரைவ் ஃப்ரம் சீல்டு டைப் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற எரர் வந்து த்ரோ பண்ணிருச்சு. சரிங்களா? இப்படிதாங்க இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.